அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கு 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4ல் இருக்கிறதான இலக்கண பகுதி வேற்றுமையின் வினா விடைகளை பற்றி பார்க்க போறோம். சரியா? முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதாவது மதிப்பீட்டு பகுதியில் இருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதை பார்க்கலாம். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது டேஸ் ஆகும். இது எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் வேற்றுமை. இதில் சரியான விடை வேற்றுமை. வேற்றுமை அப்படின்னா பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை ஆகும். 8ஆம் வேற்றுமை டேஸ் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை என அழைக்கப்படுகிறது. சரியான விடை விழி. உடனிகழ்ச்சி பொருளில் டேஸ் வேற்றுமை வரும். உடனிகழ்ச்சி பொருளில் வரக்கூடிய வேற்றுமை 3ஆம் வேற்றுமை. அறத்தான் வருவதே இன்பம். இத்தொடரில் டேஸ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது. அறத்தான் வருவதே இன்பம் ஆண் அப்படின்னு வந்தனால இதில் வரக்கூடிய வேற்றுமை 3ஆம் வேற்றுமை. மலர் பானையை வனைந்தால் இத்தொடர் டேஸ் பொருளை குறிக்கிறது. அதாவது மலர் பானையை வனைந்தால் அவரால் உருவாக்கப்பட்டது. அப்போ ஆக்கல் அப்படிங்கிற பொருளை குறிக்குது. சரியா? அப்போ முதல்ல பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. உடனிகழ்ச்சி பொருளில் 3ஆம் வேற்றுமை வரும். அறத்தான் வருவதே இன்பம் தொடரில் 3ஆம் வேற்றுமை பயின்று வந்துள்ளது. மலர் பானையை வனைந்தால் இத்தொடர் ஆக்கல் பொருளை குறிக்கிறது. பொறுத்துக்க பாருங்க. 3ஆம் வேற்றுமை இதுக்கு சரியான விடை எது வரும்? இல். அதனுடைய வேற்றுமை உருவு இல். அதாவது ஆள் ஆண் அந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே 3ஆம் வேற்றுமை. இப்போ 3ஆம் வேற்றுமைக்கு சரியான விடை மண்ணால் குதிரை செய்தான். ஆள் வந்திருக்கனால இது 3ஆம் வேற்றுமைக்கான சரியான எடுத்துக்காட்டு. மண்ணால் குதிரை செய்தான். 4ஆம் வேற்றுமை உருபு எனது கூ. அப்போ கூ வரும்போது பார்க்கும்போது ராமனுக்கு தம்பி லக்குவன். அப்போ ராமனுக்கு கூ. 5ஆம் வேற்றுமை வேற்றுமை உருபு எனது இன் இல். அப்போ எது வரும்? ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். அப்போ ஆன்சர் கரெக்ட். ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன் 5ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமைக்கு உடைய உருபு அது வரும். இப்போ இது பாரியினது தேர். அதாவது உரிமை பொருளில் வரும்னு பார்த்தோம். இப்போ 6ஆம் வேற்றுமைக்கு கரெக்டான எடுத்துக்காட்டு பாரியினது தேர். 3ஆம் வேற்றுமை மண்ணால் குதிரை செய்தான். 4ஆம் வேற்றுமைக்கு ராமனுக்கு தம்பி லக்குவன். 5ஆம் வேற்றுமை ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். 6ஆம் வேற்றுமை பாரியினது தேர். இப்போ சிறுவினா பார்க்கலாம். எழுவாய் வேற்றுமையை விளக்குக. எழுவாயுடன் வேற்றுமை உருபுகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது எழுவாய் வேற்றுமை எனப்படும். அதாவது எழுவாய் வேற்றுமை அப்படின்னா அது கூட வேற்றுமை உருபுகள் எதுவுமே இணையாமல் தனித்து வரக்கூடிய வார்த்தை. இப்போ எழுவாயுடன் வேற்றுமை உருபுகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான ஒரு பொருளை தருவது எழுவாய் வேற்றுமை என்பர். இதனை முதல் வேற்றுமை என்றும் கூறுவார். எடுத்துக்காட்டு பாவை வந்தால். இது கூட எந்த வேற்றுமை உருவுமே இல்லை. அதாவது எழுவாய்ன்னு சொல்லக்கூடியது பாவை. பாவை வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு இயல்பா வரக்கூடிய ஒரு செய்தியை சொன்னனால இது எழுவாய் வேற்றுமை. 4ஆம் வேற்றுமை உணர்த்தும் பொருள்கள் யாவை? 4ஆம் வேற்றுமை உருவு கு. அது உணர்த்தக்கூடிய பொருள்கள் எந்தெந்த பொருள்கள்ல வரும்னா கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. இதுக்கான எடுத்துக்காட்டுகள் கேட்டால் அதோட சேர்த்து எழுதணும். பொருள்கள் யாவைன்னு கேட்டனால வெறும் பொருள்களை மட்டும் எழுதினா போதும். கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. உடனிகழ்ச்சி பொருளில் என்றால் என்ன? உடனிகழ்ச்சி பொருள் அப்படின்னா என்ன? வினை கொண்டு முடிகிற பொருளை தன்னிடத்தும் உடன் நிகழ்கிறதாக உடையது உடனிகழ்ச்சி. இப்போ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா என்னுடையது அப்படின்னு தனதாக்கி கொள்றது. அந்த மாதிரி உணர்த்தக்கூடிய அந்த வினை பகுதியை உடையது தான் உடனிகழ்ச்சி.
ஒடு ஓடு ஆகிய மூன்றாம் வேற்றுமை உருபுகள் உடன் நிகழ்ச்சி பொருள்களில் வரும். எடுத்துக்காட்டு பாருங்க, தாயோடு குழந்தை சென்றது. தாயோடு, இப்போ அதில் உருபு வந்திருக்கு. வினை, குழந்தை சொல்லக்கூடிய அந்த வினையை கொண்டு முடித்திருக்கு. இடையில அந்த வினை வராது, இறுதியில தான் அந்த வினையை கொண்டு முடியும். தாயோடு குழந்தை சென்றது. அமைச்சரோடு அலுவலகர்கள் சென்றார்கள். இப்போ இதில் சென்றது சென்றனர் அது ரெண்டும் தான் அதனுடைய வினை பகுதி. இப்போ அந்த பொருளும் அந்த வினையில தான் முடிவடைச்சிருக்கு. அதாவது உடன் நிகழ்ச்சி, தன்னோடு நடக்கிற ஒரு விஷயம். இப்போ எடுத்துக்காட்டு, தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். இந்த ரெண்டும் அதற்கான எடுத்துக்காட்டுகள். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.